வந்து ஃபேஸ் அப்படியே பல பல பலன்னு ஆகிடுச்சு. ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எங்க அம்மா நிறைய ஆட் பண்ணுவாங்க. 7 மாசம் நான் கண்டினியூஸா அந்த இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் சும்மா பல பலன்னு மின்னுன்னு நினச்சிங்கன்னா உண்மையாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த மாதிரி எளிமையான நியூட்ரிஷன் டிப்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ண மறந்துடாங்க. இந்த ஏபிசி ஜூஸ் அப்படின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கிற ஒரு ஜூஸ் தான் ஏபிசி. இல்லை ஆப்பிளில் வந்து நல்ல ஃபைபர்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அதே நேரம் பீட்ரூட்ல நைட்ரேட் இருக்கு. ஸோ நம்ம பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதோட கேரட்ல வந்து பீட்டா கேரோட்டின் இருக்கு. இந்த பீட்டா கேரோட்டின் தான் நம்ம பாடியில விட்டமின் ஏயா கன்வெர்ட் ஆகும். இந்த ஜூஸ் நீங்க செய்யறப்ப அதுல இருக்க சக்க அவ்வளத்தையும் புழிஞ்சி வீசிட்டு அந்த ஜூஸை மட்டும் குடிச்சிங்கன்னா இது வந்து ஒரு மல்டி விட்டமின் டெப்லெட்டுக்கு ஈக்குவல். மல்டி விட்டமின் டெப்லெட் எடுத்தா கூட அதுல எந்த விதமான கேலோரிஸும் ஒரு 0 சுகர்ஸ்ல இருக்கும். பட் இந்த ஜூஸ்ல எக்ஸ்ட்ராவா சர்க்கரையும் இருக்கு, கேலோரிஸும் இருக்கு. எந்த ஜூஸை குடிச்சாலுமே அதுல இருக்க சக்கையை மட்டும் தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா அதுல தான் ஃபைபர்ஸ் இருக்கு. அந்த ஃபைபர்ஸ் தான் நம்ம கட்ல இருக்க நல்ல மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு சாப்பாடு. அது அதை சாப்பிட்டு நல்லா பெருகுனுச்சுன்னா தான் கட் ஹெல்த்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணும். அதோட நம்மளோட கட் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஸ்கின் சும்மா பல பலன்னு வரும். ப்ரோ இதை குடித்தா ஸ்கின் எல்லாம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளும் ஏபிசி ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல எந்த விதமான மாற்றமுமே நடக்காது. உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பல பலன்னு மாற்றணும்னா முதலாவது டெய்லி சாப்பிட்றவங்களோட ஃபுட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரிச்சாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தாங்க பொலிஃபினால்ஸ் ஃபைபர்ஸ்லாம் ரிச்சாக இருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியம் உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கு. அடுத்து ஒரு ப்ராப்பரான டயட்டோட டெய்லி எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம். முக்கியமாக ஒழுங்கான தூக்கம் இருக்கணும். இந்த ஆயிலி ஃபுட்ஸ், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் ப்ரொசஸ் பண்ண ஃபுட்ஸ், சுகர் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்க்கலாம்.